கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய அந்த ஆராய்ச்சி பாடங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நம்ம இன்றைய இந்த வாரத்தில் நம்ம ஒரு அருமையான ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். அந்த பாடத்தினுடைய தலைப்பு 2-3 தலைப்பு. அதாவது அதில் முக்கியமான ஒரு தலைப்பு மூன்றும் ஒன்றே அப்படிங்கிற ஒரு தலைப்பு. ஸோ மூன்றும் ஒன்றேன்னு நீங்கள் திருத்துவத்தை ஞாபகத்தை வச்சுக்க வேண்டாம். திருத்துவம் மூன்றும் ஒன்றல்ல. ஆனால் இப்போ நம்ம எடுக்க போகிற சப்ஜெக்ட் மூன்றும் ஒன்றேங்கிற ஒரு தலைப்பு. 1000 ஆண்டு அரசாட்சியை மையமாக கொண்ட இந்த ஒரு பாடத்தில் நம்ம கவனிக்கும்போது விசேஷமாக 1000 ஆண்டு அரசாட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, இது பைபிளில் 3 இடத்துல தான் வருது. அந்த 1000 வருஷ அரசாட்சி அல்லது 1000 வருஷம் அப்படிங்கிறது வேதத்தில் 3 ஒரு பகுதியில் தான் வருது. அதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம சங்கீத புஸ்தகங்கள் இருக்கு இல்லையா, அதில் சங்கீத புஸ்தகங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இது தாவீது மட்டும் எழுதலை, இது நிறைய பேர் எழுதின சங்கீதங்களின் தொகுப்பு படிச்சிருக்கோம் இல்லையா. அதில் மிக மிக பழமையான ஒரு சங்கீதம் இருக்கான், ரொம்ப பழசு. சரியா? அந்த சங்கீதத்தில் தான் ஃபஸ்ட்டு இந்த 1000 வருஷத்தை குறித்து நமக்கு பைபிளில் நமக்கு முதல் சொல்லப்படுகிறது. பழமையான சங்கீதம்னாலே எப்படி சொல்லலாம்? இப்போ தாவீது போன்றவர்கள் எழுதினதுக்கு முன்னாலேயே கவனிச்சிங்களா? அப்போ தாவீது போன்றவர்கள் எழுதினதுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட சங்கீதம் யார் எழுதினது என்று சொல்லி கவனிக்கும் போது நமக்கு படித்தவர்களுக்கு தெரியும், மோசே. அவர் ஒரு சங்கீதம் அங்கே எழுதியிருக்கார் இல்லையா. அது ஒரு பாடல். அந்த பாடல் ரொம்ப ஆச்சரியமான பாடல். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 90ஆம் சங்கீதத்தில் இந்த 1000 வருஷத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 2 பேதுரு, அது நமக்கு ஏற்கனவே 3 உலகங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா, அதில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 இடங்களில் மட்டும்தான் 1000 வருஷத்தை குறித்த வசனம் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம 1000 வருஷ அரசாட்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. அப்போது நமக்கு பேசிக்கே நமக்கு ஸ்டடியிலேயே பார்க்கும்போது 3 உலகங்கள் அப்படின்லாம் படிச்சிருக்கோம். அப்போது பழைய ஏற்பாட்டில் இப்போ நம்ம 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதெல்லாம் படிக்கும்போது 3 உலகங்களை பற்றி படிக்கிறோம் இல்லையா. அப்பொழுது இருந்த உலகம், இப்பொழுது இருக்கிற உலகம், அப்புறம் வாக்கு தத்தத்தின்படி வரப்போகிற 3வது தேவனுடைய ராஜ்யம், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதே சமயத்தில் பழைய ஏற்பாட்டில் இந்த 3 உலகங்களை பற்றி எங்கேயாவது பைபிளில் இருக்கா? ஏன்னா வேதம் கட்டாயமாக ஒரு விஷயத்தை சொன்னால் 2-3 சாட்சி இருக்கணும் இல்லையா. அதில் 3 உலகங்கள் அப்படிங்கிற விஷயத்தை ஆதியாகமத்தில் நம்ம தேட முடியாது, வெளிப்படுத்தல் தேட முடியாது. அதுக்கு பதிலாக 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 3 உலகங்களை பற்றி இருக்குது. அப்போ அதே மாதிரி இன்னும் 2-3 சாட்சி வேணும் இல்லையா. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த 3 உலகங்களை குறித்து 90ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கலாம். ஆனால் இது மேலோட்டமாக நம்ம வாசித்து பார்த்தோம்னா அதில் 3 உலகங்கள் தெரியாது. சரிங்களா? அது கட்டாயமாக ஒவ்வொரு வசனத்தையும் தொடர்ந்து தியானிச்சுட்டு வரணும். த சாங் ஆஃப் மோசஸ்னுடைய சங்கீதம், அதில் 3 உலகங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா அங்கே இருக்கிறது தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2-3 வசனங்கள் வேணால் படிக்கலாம். சரியா? 90ஆம் சங்கீதத்தில் 2-3 வசனங்கள் நம்ம படிக்கலாம். படிக்கும்போதே 3 உலகங்கள் அதுக்குள்ளே தெரியுதான்னு பாருங்கள். சரியா? இப்போ நம்ம என்ன படிக்கலாம் பாருங்கள். 90ஆம் சங்கீதம் அதில் பார்த்தீங்கன்னாலே தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் சங்கீதம் அப்படின்னு இருக்கும். இப்போ 1ஆம் வசனத்தில் அப்படியே 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். ஆண்டவரே, தேவரே, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் மனுஷனை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். அடுத்த வசனம் பாருங்கள், 4ஆம் வசனம். உம்முடைய பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லு குப்பாக இருக்கிறார்கள். அப்படியே வரும். சரி, அப்படியே 8ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமக்கு வெளிச்சத்திலும் நிறுத்துகிறீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம், உமது கோபத்தின் வல்லமையும் உமது பயப்படத்தக்க விதமாய் உம்முடைய உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்
அடுத்தது 14 வசனம், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். இந்த மாதிரி பாருங்க, இப்போ நான் படித்த வசனங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக வாசிட்டோம், பட் இருந்தால் கூட இதில் 3 உலகம் தெரிஞ்சுதான் பாருங்கள். அது மேலோட்டமாக பார்த்தா தெரியாது. நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இப்போ 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய ஆராய்ச்சி பாடத்திற்குள்ளே இந்த 90ஆம் சங்கீதத்தை நம்ம ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பித்திருக்கிற விஷயமும் அந்த 3 உலகங்களே நமக்கு வெளிப்படுறதை நம்ம கவனிக்கலாம். சரி, அப்போது 90ஆம் சங்கீதம் புஸ்தகத்துக்குள்ளே 3 உலகங்கள் இருக்கா? இருக்குது. எப்படி? இப்போ நம்ம ஒவ்வொரு வசனமாக வாசிக்கலாம் பாருங்கள். முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? 90ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். அப்போது 90ஆம் சங்கீதம் முதல் வசனமே நம்ம கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். இது எப்படி புரியுதுன்னா, அதுக்கு அடுத்த வசனம் 2ஆம் வசனம் பாருங்கள். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். அப்போது இந்த 3 உலகங்கள் சப்ஜெக்டில் அதில் முதல் உலகம் இல்லையா? அப்போ அந்த முதல் உலகம் மனுஷனை உருவாக்குவதற்கு முன்பாகவே தேவன் இல்லையா இந்த பூமியை மனுஷனுடைய குடியிருப்புக்காக என்ன செய்கிறார்னா அவர் பண்படுத்துகிறார். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது, பர்வதங்கள் தோன்றும் முன்னும். அப்போது இதை பாருங்கள், இதெல்லாம் இந்த பர்வதங்கள், மலைகள், இந்த பூமி இதெல்லாம் உருவாவதற்கு முன்பாகவே பிதாவாகிய தேவன் அங்கே இருக்கார், அனாதியாக இருக்கார். இப்படி ஆரம்பிக்குது அந்த வசனம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த படைப்புகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பாக, கோடான கோடி நட்சத்திரங்கள் தோன்றுவதற்கு முன்பாக, நட்சத்திர கூட்டங்கள் தோன்றுவதற்கு முன்பாக, அவைகளிலிருந்து பிரிந்து வந்த கிரகங்கள், அதில் ஒன்று தான் நம்முடைய பூமி. அது மனுஷனுடைய குடியிருப்புக்காக அது ஏற்படுத்தப்பட்டது இல்லையா? அப்போ இவைகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பாக பிதாவாகிய தேவன் தான் இருந்தார். இப்படி ஆரம்பிக்கிற அந்த வசனம். சரி, இப்போ பூமி எல்லாம் தோன்றியாச்சு. மனுஷனுடைய குடியிருப்புக்கு தேவன் என்ன செய்கிறார்? அடுத்த வசனம் பாருங்க, சங்கீதம் 90:3. நீர் மனுஷரை நிர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். பாருங்க, நீர் மனுஷரை நிர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள். அந்த நிர்த்துளி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? நிர்த்துளி அப்படின்னா ஏதோ நீர்த்துளின்னு நினச்சிக்க வேண்டாம், பூமியினுடைய தூள், மண். அப்போ மனுஷனை மண்ணினாலே முதல்ல தேவன் உருவாக்குறார். அது நமக்கு தெரியுமா இல்லையா? அதைத்தான் அங்கே சொல்கிறார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதே மோசே தான் ஆதியாகமத்தில் தேவன் அந்த படைப்பின் வாரத்தையும் இவர் தான் எழுதினார். அதனுடைய கன்சால்டேஷன் தான் இப்போ சொல்கிறார். அப்போ பாருங்கள், அந்த 3 உலகத்தில் முதல் உலகம் பற்றினா மனுஷனை மண்ணிலிருந்து எடுத்து அப்போ அவனுக்கு சில கற்பனை கட்டளை கொடுத்து இப்போ என்ன செய்கிறார்னா திரும்புங்கள். பாருங்கள், அப்போ தேவனிடத்தில் திரும்புங்கள். முதல் ஆதாமையும் ஏவாளையும் மண்ணிலிருந்து எடுத்து தேவனிடத்தில் திரும்புங்கள் அப்படின்னு சொல்கிறாராம். இதுக்கு நமக்கு ஆதாரமே வேண்டியதில்லை இல்லையா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேவன் மனுஷனை பூமியிலே மண்ணினாலே உருவாக்கினார். ஸோ அப்போ இதுதான் முதல் உலகம். சரியா? அப்போ முதல் உலகத்தில் தேவன் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அங்கே ஒரு பரீட்சை ஒன்று வச்சார். அந்த பரீட்சையில் அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. அதனால் என்ன சொன்னார்? அந்த கனி நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அதாவது நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம். அடுத்தது என்ன சொல்லுவோம்? அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். புசிக்கும் நாள். அப்போ இது நமக்கு நல்லா தெரியும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த நாள் முதல் அந்த நாள்ங்கிற விஷயம் வைக்கிறார் இல்லையா? அப்போது கிறிஸ்துவுக்கு ஒரு நாள்ங்கிறது 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் என்கிற ஒரு காரியத்தை அறியாமல் இருக்க வேண்டாம். படிக்கிறோம் இல்லையா? அப்போது தேவனுக்கு ஒரு நாள்ங்கிறது 1000 வருஷம் இல்லை. அதை கிறிஸ்து கையில் கொடுக்கும்போது கிறிஸ்து மனுஷனுக்கு வைத்த ஒரு டைம், புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் இல்லையா? அதை தான் நம்ம 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, பிரியமானவர்களே கர்த்தருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போல. இதையத்தான் சங்கீதம் 90:4 படிக்கும்போது, உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும். அதாவது இது எப்படி புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னா, அவருடைய பார்வையில் மனுஷனுக்கு தேவன் கொடுத்தது 1000 வருஷம் தான் ஃபஸ்ட்டு. அதனால தான் சொல்கிறார், அது நேற்று கழிந்த நாள் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ முதல் 1000 வருஷத்துலேயே நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? ஆதாமும் ஏவாளும் பாவம் மரணத்துக்குள்ளே போய்
அவர்கள் நிமித்தம் ஒட்டுமொத்த உலகமும் அந்த 1000 வருஷத்துக்குள்ளே எங்கே போயிட்டாங்கன்னா மரணத்துக்குள்ளே, பாவத்திற்குள்ளே போயாச்சு. அடுத்தது 2வது 1000 வருஷம் ஆரம்பிக்கும் போது அவருடைய பாவம் அக்கிரமம் பெருக ஆரம்பிச்சது இல்லையா? பெருக ஆரம்பிக்கும் போது அடுத்தது தேவன் முதலாம் உலகத்தை ஒரு முடிவு கொண்டு வராரா? அந்த முதலாம் உலகத்தை முடிவு கொண்ட ஒரு விஷயத்தை தான் சங்கீதம் 90:5 பாருங்க, வசனம் வாசிக்கலாம். அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். கவனிக்கிறீங்களா? அவர்களை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறீர். பாருங்க, அவர்களை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு என்ன ஆயிட்டாங்க. அப்போ முதல் வெள்ளம் எப்போ வந்துச்சு? அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? முதல் உலகம். அந்த ஆர்டர் கரெக்டாக கொடுக்குறார் பாருங்க. மனுஷனை படைச்சார், திரும்புங்கள்னு சொன்னார், திரும்பல, ஜெனரேஷன் பெருகுச்சு, நிறைய மக்கள் தொகை வந்து அக்கிரமம் பெருகும்போது முதலாம் உலகத்தை வெள்ளத்தில் அழிக்கிறதுக்கு தேவன் சித்தம் கொண்டார். அதுதான் ஜலப்பிரளயம் இல்லையா? அதை தான் சொல்லும்போது அவர்களை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறீர். இப்போ அவங்களுடைய லைஃபு, ஆதாமுடைய லைஃபு 930 வருஷம் இருந்தது. இப்போ மனுஷனுடைய லைஃப் வந்து பாவத்துக்குள்ளே போக போக அது எவ்வளோ கம்மி ஆயிடுச்சா, காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறாங்க. அப்போ காலையில் முளைச்சா அது சாயங்காலத்துக்குள்ளே என்ன ஆகிடும்? அந்த புல் உதிர்ந்துடும். அந்த மாதிரி 1000 ஆண்டு அரசாட்சிக்குரிய காரியங்களை பார்க்கும்போது முதல் 1000 வருஷத்தில் ஆதாமுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த 1000 வருஷம் அந்த நாளுக்குள்ளேயே என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய வாழ்க்கை புல்லை போல முடிஞ்சது. பாருங்க, அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். அதே சங்கீதம் 37:1-2 வாசிக்கும் பொழுது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்பூண்டை போல என்ன ஆயிடுவாங்க? பாடி போய் விடுவார்கள். ஸோ இந்த மாதிரி முதல் உலகத்திலேயே மனுஷனுடைய வாழ்க்கை இப்படியாக போயிடுச்சு. அடுத்தது 2வது உலகம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கரெக்டாக அந்த ஆர்டரில் எப்படி கொண்டு வரார்? 2ஆம் உலகம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்போது அந்த வசனமே பாருங்க, சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். நாங்கள் உமது கோபத்தினாலே அழிந்து உமது உக்கிரத்தினாலே கலங்கி போகிறோம். இப்போ 90ஆம் சங்கீதம் முதல் உலகம் வரைக்கும் அந்த ரெஃபரன்ஸ் பார்த்தோம் இல்லையா? அடுத்தது முதல் உலகம் முடிஞ்சு வெள்ளம் வாரி கொண்டு போனதுக்கப்புறம் ஒரு வகுப்பார் சொல்கிறாங்களா, நாங்கள் உமது கோபத்தினாலே அழிந்து உமது உக்கிரத்தினாலே கரைந்து போகிறோம். அந்த நாங்கள்ங்கிறது யார்? அந்த நாங்கள் மேலே தேவனுடைய கோபம் வருதான். அப்போது தேவனுடைய கோபம் எப்போ வரும்? தேவன் ஒரு கற்பனை கொடுத்து கட்டளை கொடுத்து கீழ்ப்படியாமல் போனால் தேவனுடைய கோபம் வரும் இல்லையா? அப்போ அந்த நாங்கள் வகுப்பார் யார்? 2ஆம் உலகத்தில் நமக்கு நல்லா தெரியும். முதல் உலகத்திலே ஆதாம், 2ஆம் உலகத்திலே ஆபிரகாம். ஆபிரகாமின் சந்ததி இஸ்ரேல் ஜனங்கள் இல்லையா? அவங்க தான் சொல்கிறாங்களா நாங்கள். அப்போ 2ஆம் உலகத்தில் விசேஷமாக இஸ்ரேல் ஜனங்களுடைய ஹிஸ்ட்ரி தான் இல்லையா? அப்போ இவங்க தான் அந்த நாங்கள் வகுப்பார். இப்போ ஏன் அவங்களுக்கு தேவன் கோபம் வருது? ஆபிரகாமின் நிமித்தம் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிறைய கற்பனைகள் கட்டளைகள் எல்லாம் அவர் கொடுக்குறார். ஆனால் அவர்களுக்கு தேவையான, நமக்கு எல்லாம் தெரியும், எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு அவர்களை வழி நடத்திட்டு வரும்போதே அவருடைய தவறுகளினால தேவனுக்கு கோபம் வந்துச்சா இல்லையா? பாருங்க, என்ன ஆகும்? 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததி எல்லாம் நிர்மூலமாகும் மட்டும் அவர்களை வனாந்தரத்திலே 40 வருஷம் அலைய பண்ணினார். தேவனுடைய கோபம் யார் மேல வந்துருச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மேல வந்தது. இப்போ அவர்கள் வந்து முரட்டாட்டம் பண்ணினாங்க, விக்கிரக ஆராதனை பண்ணாங்க. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இந்த 90ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில், எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். இது பர்டிகுலராக இஸ்ரேல் ஜனங்களுக்காகவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம். அக்கிரமங்கள், அந்தரங்க பாவங்கள். அப்போ 2ஆக பிரிக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கு இல்லையா? அதில் விசேஷமாக 10 கட்டளை. அதில் தான் 5 கட்டளைகள் அக்கிரமத்தை மையமாக கொண்டது, அதாவது அதை செய்யக்கூடாதுன்னு. மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்தரங்க பாவங்களை மையமாக கொண்டது. ஸோ அதை 2ஆக பிரிக்கலாம். இது அதான் உங்களுக்காக மட்டும்தான். பாருங்கள், அதில் முதல்ல என்ன என்று உங்கள் தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உங்களுக்கு சொரூபம் வேண்டாம்.
உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இதெல்லாமே கவனிச்சு பாருங்க. அந்த விக்கிரக ஆராதனை, இவங்க வேற சொரூபங்கள் வைக்கிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவருடைய அக்கிரமங்கள். சரியா? வெளியே தெரியும், இவங்க செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் வெளியே தெரியும். ஆனால் அடுத்தது சொல்றார் பாருங்க, அந்தரங்க பாவம் இல்லையா? அது என்ன? அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி அல்லது பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக, இதெல்லாம் வருது இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தரங்க பாவம். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் ரெண்டு இருந்தது, ஒன்று அக்கிரமம், இன்னொன்று அந்தரங்க பாவம். இதை எங்ககிட்ட இருந்து என்ன பண்ணிடாதீங்க, அதாவது இந்த பாவங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க, இப்படி இந்த மாதிரி சொல்கிறோம். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராகமத்தில் நம்ம படிக்கிறோம். இந்த மாதிரி இவங்க அக்கிரமம் பண்ணதுனால தேவன் என்ன சொல்றார், வாசிக்கலாம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று பாருங்க. ஏன் அப்படின்னா தேவன் அவருடைய நியாய தீர்ப்புகளை படிக்கும்போது 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் காக்கிறார். அக்கிரமம் பாருங்க, அந்த 3 வார்த்தை இருக்கு, அக்கிரமம், பாவம், மீறுதல், இதெல்லாம் படிச்சுக்கணும் நம்ம. அப்போ இவர்கள் எல்லாம் தேவன் மன்னிக்கிறார். ஆனாலும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஒரு சில காரண காரியங்களை நிமித்தம் அவர் தலைமுறை தோறும் என்ன செய்கிறார் விசாரிக்க. ஏன்னா இவங்க தலைமுறை தோறும் தப்பு பண்ணிட்டாங்க. அப்பா தப்பு பண்ணுறார். இப்போ அது அவர் தன்னுடைய மகனுக்கு என்ன பண்ணுறார், கற்றுக் கொடுக்குறார். மகனும் ரியலைஸ் பண்ணாமல் அதையே கற்றுக்கிறார். தலைமுறையாக இந்த தவறுகள் வந்துட்டுருக்கு. அப்போது முதல் ஆதாம் அந்த ஒரு பழத்தை சாப்பிட்டு 1000 வருஷம் இல்லையா, ஒரு நாள் குடிக்கிறார், புசிக்கும் நாள், அந்த 1000 வருஷத்துக்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டார். 930 வருஷம், அது பரவாயில்ல இல்லையா, அது ஒரு பாவம். ஆனால் இன்றைக்கி நிறையா பாவங்கள் அதிகமாக எவ்வளவு அதிகமாக பாவங்கள் அதிகமாகுதோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆயுசு நாட்களும் அதுக்கு தகுந்தபடி கம்மியாயிட்டே வந்துட்டுருக்கும். மோசே எழுதுகிறார், ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தவரே மோசே தான், அதே மோசே தான் 90ஆம் சங்கீதத்தை எழுதிட்டுருக்கார் இல்லையா. அந்த கட்டளைகள் எல்லாம் கொடுத்து இவர் கவனிச்சுட்டு வர்றார் பாருங்க. ஆதி ஆகமத்திலிருந்து அவர் தானே எழுதினார். அப்போ 930 வருஷம் உயிரோடு இருந்திருக்காரு ஆதாம். ஆனால் இப்போ கவனிச்சுட்டு வரும்போது ஜனங்கள் எல்லாரும் பாவத்தில் பெருகி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சொல்கிறார் பாருங்க, சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில், எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையைப் போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். ஒரு கணக்கு கொடுக்குறார். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், அதில் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், கொஞ்சம் பலன் இருந்தால் 80 வருஷம், ஆவரேஜாக 70 தான் சொல்லிட்டார். அதில் கூட வருத்தமும் பாருங்கள், அதில் மேன்மையானதே வருத்தமும் சஞ்சலம் தான். அதுவும் சீக்கிரமாக கடந்து போயிடுது. நாங்களும் பறந்து போகிறோம் பாருங்க, மோசே எழுதுகிறார். அப்போது அவருடைய காலத்திலே 2ஆம் மூலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியிலேயே ஜனங்கள் எல்லாம் பாவத்துக்குள்ளே போனதுனால பார்த்தீங்கன்னா 70 வருஷம் ஆவரேஜாக கொடுத்துட்டாராம். இதில் என்ன ஆச்சரியம்னா, முதல் ஆதாமுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட காலம் 1000 வருஷம், புசிக்கும் நாள். அதில் பாருங்கள், அந்த 1000 வருஷத்தில் 930 வருஷம் அவர் உயிரோடு இருந்துட்டார், செத்துட்டார். அதுக்கப்புறம் மிச்சம் அவர் எத்தனை வருஷம் வாழலைன்னா 70 வருஷம் வாழலை. 70 வருஷம் அவருக்கு பேலன்ஸ் இருந்தது, ஆனால் வாழ முடியும். காரணம் என்னன்னா அவர் பாவத்தில் போனதுனால. ஆதாமுக்கு அந்த 1000 வருஷத்தில் கவனிக்கிறீங்களா, 930 வருஷம் டைம் இருந்தது. அதுக்கப்புறம் 70 வருஷம் தான் மிச்சம் வச்சுட்டு போனார். இப்போ நம்ம இருக்கிறது பாருங்கள், நம்முடைய ஆயுசு நாட்களை கவனிச்சு பாருங்கள். அதை தாங்க மோசே எழுதுகிறார், 70 வருஷம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற 70 வருஷத்தை தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்குறோம் இல்லையா. அதனால தான் அங்கே எழுதுகிறார், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் அல்ல, இப்போ இல்லை. நம்முடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். காரணம் என்னென்னா பாவம், மரணம் எல்லாம் உள்ளே போயிடுச்சு. ஆதாம் 930 வருஷம் இருந்தார், மிச்சம் 70 வருஷம் விட்டுட்டு போனார். இன்றைக்கி எல்லா ஜனங்களுமே பாவத்துக்குள்ளே அதிகமாக போனதுனால அந்த மிச்சம் இருக்கிற 70 வருஷத்தை தான் இப்போ வச்சுருக்காங்க. மேக்சிமம் 70 வருஷத்துக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ 40 வருஷம், 30 வருஷம், 20 வருஷத்துக்குள்ளேயே எல்லாரும் போயிடுறாங்க இல்லையா. காரணம் என்ன,
இந்த நியாயப்பிரமாணத்தின் நிமித்தமாக இஸ்ரேல் ஜனங்கள் செய்த பாவம். அது அவங்களுடைய ஆயுசு நாட்கள் கம்மி ஆயிடுச்சு. இது 2ஆம் உலகத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அப்படியே அந்த பாவ மரணத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கும் பொழுது 90ஆம் சங்கீதம் ஒரு கைடன்ஸ் கொடுக்குறார் பாருங்க. 11ஆம் வசனம். உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? என்ன சொல்றார்? உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி வரைக்கும் பிதாவாகிய தேவன் அவருடைய உக்கிரம், அவருக்கு பயப்படுகிற பயம், இவைகள் எல்லாம் தெரியாமல் இருந்துதான். அதனால தான் இஸ்ரேல் ஜனங்க தவறி 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 போயிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்ப சொல்றார், அப்ப இதையெல்லாம் அறிந்து கொள்றது எப்போ? யார் அறிந்து கொள்றது என்று சொல்லி கவனிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் முதல் உள்ள வர்றார். அங்கதான் அந்த அறிவே ஆரம்பிக்குதான். அப்பதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டாங்க, யோவான் 8:19. அப்பொழுது அவர்கள் உமது பிதா எங்கே என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொன்னாரா? என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் சொல்லும்போது, இது முதல் இப்ப சொல்றார், முதல் என்னை உங்களுக்கு தெரியல, என் பிதாவையும் தெரியல. என்ன ஒருவேளை அறிஞ்சிருந்தீங்கன்னா நீங்க பிதாவை தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா இப்ப சொல்றேன், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் கண்டும் இருக்கிறீர்கள். அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கு பயப்படுகிற பயம், இவைகள் எல்லாத்தையும் பற்றி தெரியாத போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவாகிய தேவன் எப்படி இருப்பாரோ அதை அந்த முதல் வருகையில் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? காண்பிக்கிறார். இதைத்தான் சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தில் அந்த வசனத்தில் படித்தோம். தேவனுடைய மகிமையும் அவருக்கு பயப்படத்தக்க பயத்தையும் அறிவிக்கிறவன் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரார் முதல் வருகையில். முதல்ல அவர் தேவன் யார் என்று சொல்லி கொடுத்தார். பரலோக அழைப்பை குறித்து சொல்லி கொடுக்கிறார். சபையினுடைய அழைப்பை குறித்து சொல்கிறார். அந்த சபையினுடைய முடிவை குறித்து சொல்கிறார். இடுக்கமான வாசலை குறித்து பேசுகிறார். ஜீவனுக்கு போகிற வாசல் இல்லையா? அது மட்டும் இல்லை, சபையினுடைய அழைப்பினுடைய மேன்மை அது எப்படி தக்க வச்சுக்கிறது, கடைசியாக சபையினுடைய முடிவு, தேவனுடைய தெய்வீக திட்டம் எல்லாத்தையும் விளக்கி அங்கே சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அதற்கு இணையான ஒரு வசனம் பாருங்க. சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரும். அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வரைக்கும் நம்முடைய ஆயுசு நாட்கள் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்னங்கிறதே தெரியாமல் இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மெய்யான அழைப்பை ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கு சொல்லும்போது அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை. அப்போது நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். இதே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் எப்படி இருக்கணுமா? காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்கணும். நம்ம விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்போ நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. இந்த காலத்தை குறித்து பேசுகிறேன். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. அதனால் ஒளியின் ஆயுதங்களை தரிச்சுங்க, அந்தகார கிரியைகளை நம்ம விட்டு எடுத்துருங்க. அப்போ மற்றவர்களை போல நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா எவ்வளவு நேரம் என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. அப்போ மற்றவர்களை போல தூங்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2ஆம் வருகைக்குரிய அடையாளத்தை சொல்லும்போது சில அடையாளங்களை சொல்லி, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போதே உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறதுனால நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை எல்லாம் உயர்த்துங்கள். அது மட்டும் இல்லை, பாருங்க, லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று. அப்போ சில சம்பவங்கள் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால அதை ஸ்கிப் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆகையால் இனி சம்பவிக்க போகிறவைகள் எல்லாம் எல்லாத்துக்கும் நீங்கள் தப்பிச்சு மனுஷகுமாரனுக்கும்பா நிற்கணும். அதுக்கு நீங்கள் பாத்திரவான்கள் ஆவதற்கு ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இது 2ஆம் வருகையினுடைய காரியங்களை குறித்து பேசுகிறார். லூக்காவில் கூட 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படிக்கிறோம் இல்லையா? எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள்.
அப்படி யாராவது விழித்திருந்தா இயேசு கிறிஸ்துவே வந்து அரை கட்டி கொண்டு பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்தவர்களுக்கு ஊழியம் செய்வார். இதுக்கெல்லாம் விளக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 2ஆம் வருகையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளோ அழகாக வந்து ஒரு தாழ்மையோடு அவருடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய மேன்மைகளை எல்லாம் அவர் என்ன செய்கிறார்னா அவர் ஷேர் பண்ணுறார். தனக்கு கிடைக்கக்கூடிய ராஜரீகத்தை பகிர்ந்துக்கிறார். அதனால தான் நமக்கு என்ன சொல்கிறார், மற்றவங்க தூங்குற மாதிரி தூங்கிறாதீங்க, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருங்க, இருளுக்கும் நாம் உள்ளானவர்கள் அல்லவே, ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காதபடிக்கு நம்ம தெளிந்தவர்களாக இருக்கக்கூடிய இந்த வசனமெல்லாம் எதுக்கு தெரியுமா? 90ஆம் சங்கீதத்தில் படித்தோம் இல்லையா, நம்முடைய நாட்களை என்னும் அறிவை நமக்கு கொடுத்தரலும். அப்போது நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம் நமக்கு தெரியணும் இல்லையா? அதனால தான் சொல்கிறார், நீ மற்றவங்க மாதிரி தூங்கிறாதீங்க, பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பு நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் என்ன பண்ணுங்க, அணிந்து கொள்ளுங்கள் இல்லையா? விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசம், ரட்சிப்பு நம்பிக்கையினுடைய அது ஒரு தலைச்சீரா, ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். தேவன் நம்மை ரட்சித்து விடுவார் என்கிற விசுவாசம் உறுதியாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த காலத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது விசேஷமாக என்ன தெரியும் அப்படின்னா, அவருடைய 2ஆம் வருகை காலத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் 90ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் படிக்கலாம். கர்த்தாவே திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர், உமது அடியாருக்காக பரிதபியும். கவனிக்கிறீங்களா? கிறிஸ்து முதல் வருகையில் வந்துட்டார், எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி அவருடைய பிள்ளைகளை 2000 வருஷம் வழி நடத்திட்டு இருக்கிறார். இப்போ அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே திரும்பி வாரும். இது எதை குறிக்குது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை. பாருங்கள், இதெல்லாம் 2ஆம் உலகத்தில் என்னுடைய முடிவில் நடக்குது. 2ஆம் வருகை. அப்போ 2ஆம் வருகையில் வரும்போது அவருடைய ராஜ்யத்தின் ஆரம்பம் இந்த பூமியில் ஸ்டார்ட் ஆகுது. இதை குறித்து 2 பேதுரு ரொம்ப கிளியராக எழுதுகிறார். பாருங்கள், 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை உங்களுக்கு எழுதுகிறேன். கவனிங்க, இப்போ பேதுரு எழுதுகிறார், பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களால் உங்களுக்கு உண்மையான மனதை நினைப்பூட்டுறேன். இவர் என்ன சொல்கிறார்? இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நான் என்னோடது இல்லை, ஏற்கனவே பரிசுத்த தீர்க்கதரிசிகள் சொன்னது. என்ன சொன்னாங்க? முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்கள் பரியாசக்காரர் தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து, எத்தனை முறை படிச்சிருக்கோம், அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த முன்பு சகலமும் இருந்த விதமாகவே இருக்கிறதே அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வ காலத்திலே தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலைந்திருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம், ஆரம்பிக்கிற பிறகு முதல் உலகம் இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். கவனிக்கிறீங்களா? இது பேதுரு தானா எழுதல, ஏற்கனவே பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எழுதினாங்க. பூர்வ உலகம் ஜலத்தினாலே அழிஞ்சு போச்சு. பாருங்க, இதே மோசே ஆதியாகமத்தில் எழுதினார், இதே மோசே தான் 90ஆம் சங்கீதம் எழுதினார். அதை தாங்கி இப்போ சொல்றார் பேதுரு. 3 உலகங்கள் பார்த்தோம் இல்லையா 90ஆம் சங்கீதத்தில்? இப்போ முதல் உலகம் பார்த்துருக்கோம், அதில் ஜலப்பிரளயத்தினால் அழிஞ்சு, அதே தான் இங்கே 2 பேதுருலேயே சொல்கிறார். அன்றைக்கு இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அடுத்தது, இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும். 2ஆம் உலகம். வானம்ங்கிறது சாத்தானுடைய கண்ணுக்கு தெரியாத அரசாட்சி, பூமி என்பது அவன் கீழ் இருக்கக்கூடிய அமைப்புகள். அது நமக்கு புரியும் இல்லையா? ஸோ இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் இந்த வார்த்தையினாலே அக்கினிக்குன்னா நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டு, தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் காலம் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரரை பாருங்கள், 2ஆம் உலகம். இப்போ நம்ம 90ஆம் சங்கீதம் வரைக்கும் பார்த்தது 2ஆம் உலகம் தான் இல்லையா? மோசே 70 வருஷம் சொன்னார் பாருங்கள், அதிலிருந்து ஆரம்பிக்குது. அப்போ 2ஆம் உலகத்தில் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை, இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை. இப்போ 2ஆம் வருகை வரும்போது
சாத்தானுடைய அரசாட்சி மேல் இருக்கு அமைப்புகள் இந்த பூமி. அப்போ இன்றைக்கு இருக்கிற வானமும் பூமியும் ஒரு நியாய தீர்ப்புக்கு தேவன் வைக்கிறார். அப்போ இதை குறித்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை பற்றின அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்களை இதே பேதுரு சொல்கிறார் இல்லையா? 2 பேதுரு 1:19 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்கள். அப்போ நம்முடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய விடிவெள்ளிங்கிறது அவருடைய சத்தியம். 2ஆம் வருகைக்குரிய சத்தியம் உதிக்கணுமா? அதனால் நீங்கள் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு மாதிரி இருக்கிற வசனத்தை கவனிங்க. நம்ம ஏற்கனவே 2ஆம் வருகை சப்ஜெக்டில் அதை சொல்லுவோம் இல்லையா? எல்லாரும் கிறிஸ்து வருவார்னு வானத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம எதை பார்க்கணும்? வசனத்தை பார்க்கணும். அப்போ வசனத்தை பார்க்கும்போது 96ஆம் சங்கீதம் சொல்லுது, வாசிக்கலாம் 10ஆம் வசனம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். 2ஆம் வருகையில் வர்றதுனாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சார்பாக என்ன செய்கிறார்? ஒரு ராஜரீகம் பண்ணுகிறார். அதே 96ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். இந்த 2ஆம் வருகை அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இதுக்கு விளக்கம் நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்லேயே பார்த்தோம். பூலோகம்ங்கிறது சாத்தானுடைய அரசாட்சி, அதுக்கு நீதியான நியாய தீர்ப்பு. ஜனங்கள்ங்கிறது ஜனங்கள், அவங்களுக்கு சத்தியத்தின்படி நியாய தீர்ப்பு. அப்போ கிறிஸ்து வந்தோன்ன முதல்ல உலக அமைப்புகளுக்கு நீதியான நியாய தீர்ப்பு என்ன? அதை வெளியெடுக்கிறது. அப்புறம் ஜனங்களை உயிர் தெழுப்பி சத்தியத்தின்படி நியாய தீர்ப்பு என்ன? அவங்களுக்கு சத்தியம் சொல்லி கொடுத்து ஜீவனுக்குள்ளே கொண்டு வரும். இந்த 2 விஷயத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையில் அவர் செய்கிறார். அது செய்யும்போது இங்கே 3வது உலகம் அங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கும் இல்லையா? அப்போ அந்த 3வது உலகத்தை பற்றி அது எப்படி இந்த பூமிக்குள்ளே வருது பாருங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நமக்கு தெரியும் இல்லையா? பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், அப்புறம் அதோட நிறுத்தலை, 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம், தெரிஞ்சுக்காமல் விட்டுறாதீங்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு. ஒரு நாளுங்கிறது 1000 வருஷம், 1000 வருஷங்கிறது ஒரு நாள். தெரிஞ்சுக்காம விட்டுறாதீங்க அவருடைய பார்வையில். அப்படின்னா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு ஒரு நாள்ங்கிறது 1000 வருஷம். இதைத்தானே 1000 வருஷ அரசாட்சி 1000 வருஷ அரசாட்சின்னு பேசிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியில் எப்படி வரும்? அப்போ என்ன நடக்கும்? இந்த 2 பேதுரு 3:8 படிச்சிட்டோம். கிறிஸ்துவுக்கு ஒரு நாள்ங்கிறது 1000 வருஷம். அதே 10ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. 2 பேதுரு 3:10 வாசிக்கலாம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். இது கிளியர், பல இடங்களில் சொல்லிட்டார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்படின்னா என்ன வரும்? கர்த்தருடைய நாள் வரும். கர்த்தருடைய நாள்னா என்ன? 1000 வருஷம். கர்த்தருக்கு ஒரு நாள்ங்கிறது 1000 வருஷம். 1000 வருஷம்னா என்ன? 1000 வருஷ அரசாட்சி இல்லையா? அப்ப கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியில திருடன் வருகிற விதமாய்த்தான் வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது வர்றதே யாருக்கும் தெரியாது. விழித்திருக்கிறவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா? தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. அப்போ இரவிலே, அப்போ திருடனே நார்மலாக எப்போ தான் வருவான்? இப்போ பகல்லே வந்துட்டு போயிடுறான். என்ன பகல்லே எல்லாரும் வீட்டில் கதவை திறந்து போட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவன் வந்து டிவியை தவிர எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறான். ஆனால் அந்த காலத்துல எல்லாம் சொல்லப்படுகிற வார்த்தை இரவில் தான் திருடன் வருவான், எல்லாம் தூங்கி அசந்துட்டு இருக்கும்போது. அதைத்தான் சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாகிற போது அப்போ யாருக்குமே தெரியாமல் தாங்க இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரும். அப்படியே முன்னாடி வந்தாலும் நிற்காது. நம்ம ஏற்கனவே பல வசனங்களை படிச்சிட்டோம் இல்லையா? கர்த்தருடைய நாள் வந்து பிரத்யட்சமாய் வராது, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வராது. சரி, இப்போ வந்துருச்சா இல்லையா கேள்வி. இதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ல எல்லாம் கிளியராக நம்ம பார்த்துருக்கோம். அந்த நாளுக்குள்ளே தான் இருக்கிறோம். அந்த நாளுக்குள்ளேங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த டைம் ஆஃப் 1000 years, 1000 வருஷம் எப்போ ஆரம்பிக்கும்னு சொன்னாரோ அந்த டைமுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பிரச்சனை என்ன? அதுக்குள்ளே என்னென்ன நடக்கணும்னு பைபிள் சொல்லியிருக்கோ அது நடக்குதா இல்லையா? இல்லையா? 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பித்த அடுத்த நாளே சிங்கம் வாட்டை போல வைக்கோல் திங்காது. அதுக்கு ஒரு டைம் இருக்குது. தேவன் ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காரு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ இங்கே என்ன நடக்குது பாருங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வரும்போதே 2ஆம் உலகம் தானே. அப்போ கிறிஸ்து வந்தோடனே 2ஆம் உலகத்துக்குள்ளே தான் வர்றாரு.
அப்படி வரும்போது அந்த 3ஆம் உலகம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ன செய்யணும்? இந்த 2ஆம் உலகத்தில் இருக்கக்கூடிய சாத்தானுடைய கிரியைகளை வெளியெடுக்கணும். இதுதான் அவர் முக்கியமாக செய்ய வேண்டியது. அதான் அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது, எப்பொழுது? வர்றதுக்கு முன்னாடியா வந்ததுக்கு பின்னாடியா? இதுதாங்க நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. கிளியரா வசனமே இருக்கு. அப்பொழுதுன்னா அந்த ராஜ்யத்தின் பொழுது, அது வந்ததுக்கு பிறகுதான். அது கிளியரா இருக்கு பாருங்க. அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியில் உள்ள அதில் உள்ள கிரிகள் எல்லாம் அழிந்து போகும். எப்போ? கர்த்தருடைய நாள் உள்ள வந்ததுக்கு பிறகுதான். அந்த ராஜ்யத்தினுடைய டைம் இருக்கு பாருங்க. அந்த டைமுக்குள்ள கிறிஸ்து வரார், அவருடைய ராஜ்யம் ஆரம்பிக்குது. ஆனால் உள்ள வந்தா முதல்ல வானங்கள், வானங்கள் தெரியும் இல்லையா? சாத்தானுடைய அரசாட்சிகள், பூதங்கள், ஆங்கிலத்தில் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி எர்த். அதுக்கு பல விளக்கம் பார்த்துட்டோம். பூலோகத்தினுடைய அமைப்புகள், சாத்தான கீழ் இருக்கிற அமைப்புகள், இது ரெண்டுமே மடமடவென்று. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? மடமடமடன்னு போயிடும். அந்த மாதிரி அர்த்தம் அல்ல. கிராஜுவலாக வெளியே போகுமா சாத்தானுடைய அரசாங்கங்கள், அவனுடைய அமைப்புகள் இல்லையா? அப்போ அது இரவிலே திருடன் வருகிற மாதிரி வந்ததுக்கு பிறகு தான் அது வெளியே போகுது. இன்றைக்கி அதை நம்ம கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பண்புக்குரிய சகோதர சகோதரர்களே, 2ஆம் உலகம் அப்படிங்கிறது இப்பொழுது இருக்கிற வானம்ங்கிறது அதான் சாத்தானுடைய அந்த வானம், கண்ணுக்கு தெரியாத அரசாட்சி. பூமிங்கிறது அவனுடைய அமைப்புகள். இது எல்லாமே வெந்து உருகி போகுங்கிறார். வெந்து உருகி போகுங்கிறதுக்கு என்ன புரிஞ்சுக்கலாம்? அதாவது ஒன்றும் இல்லாமல் போக போகுதுன்னு அர்த்தம். ஒரு பொருளை எரிச்சோம்னா என்ன ஆகிடும்? அப்படியே சாம்பல் ஆகிடுது இல்லையா? அந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் போகுது. அப்போது இந்த நிகழ்ச்சி, இந்த விஷயம் இப்போ திருச்சபை மக்களுக்கு தெரியும் போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். ஏன்? சீக்கிரம் கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வருது. அதைத்தான் 90ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். பாருங்க, இது எதை குறித்து சொல்றாரு தெரியுமா? நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே அப்படிங்கிறார். புரியுதுங்களா? ஆஃப்டர் டான், காலையிலே எங்களை உமது கிருபையால். அப்படின்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வர்ற டைமை குறித்து நம்ம பல முறை படிச்சிருக்கோம் இல்லையா? பெருஷியா, எபிஃபனியா, அப்போகாலிப்சிஸ் இல்லையா? பெருஷியா அப்படின்னா பிரசன்ஸ், பாரா பிளஸ் அவுசியா, வந்திருத்தல். எபிஃபனியானா வந்திருத்தலை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அதிகபட்ச வெளிச்சம். அப்போகாலிப்சிஸ்னா முழுசாக வெளிப்படுறது இல்லையா? அப்படின்னா இப்போ கிறிஸ்துவுடைய வருகை 3 ஸ்டேஜில் படிச்சிருக்கோம். அதில் பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும். கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை 1874, அது நைட் 12 மணி மாதிரி. ஏன்னா மணவாளன் எப்போ வந்தார்? நம்ம மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா? நிதோ நடுராத்திரியிலே மணவாளன் படிக்கிறோம் இல்லையா? அப்போ நடுராத்திரி 1874. இப்போ நம்ம இருக்கிற பகுதி காலையில் ஒரு 5 மணி மாதிரி பாருங்கள். 2021 ஆச்சு இல்லையா? இன்னும் கொஞ்சம் விடியணும். அதே சமயத்தில் அப்போகாலிப்சிஸ்ங்கிறது காலையில் 7 மணி மாதிரி. கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். எல்லாருமே எந்திரிச்சிருவாங்க. ஆனால் நைட் 12 மணிக்கு எல்லாம் எந்திரிக்கிறாங்களா? நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்கிறவங்க தாங்க கண்டுபிடிக்க முடியும் நைட்டு 12 மணியை இல்லையா? அவர்கள்லாம் தொடர்ந்து முழிச்சிட்டு இருப்பாங்க. ஜாமக்காரன் படிக்கிறோமா இல்லையா? அப்போ விழிப்புள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையும் அவருடைய ராஜ்யத்தின் அந்த காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் இந்த பூமியில் என்ன நடக்கும்? பஞ்சம், கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி பல இடங்களில் உண்டாகும். படிச்சிருக்கோமா இல்லையா? மத்தேயு 24ஆம் அதிகாரம். ஒரு மகா பெரிய உபத்திரவ காலம் இந்த பூமியில் வரும், படிச்சிருக்கிறோம். இன்னும் நிறைய தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை. 46ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், கர்த்தர் எனக்கு அடைக்கலும் ஆபத்திலே அனுகூலமான துணையுமானவர், மலைகள் நடு சமுத்திரத்திலே வீழ்ந்து போனாலும் நாங்கள் பயப்படும். ஏன்? தேவனுடைய உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் எவ்வளோ பெரிய அரசியல் சூழ்நிலை மாறி ஒரு பெரிய ராஜ்யமே கீழே விழுந்தா, கவர்மெண்ட்டை கீழே விழுந்தா கூட இவங்க பயப்பட மாட்டாங்க. ஏன்னா இவர்களுக்கு நல்லா தெரியும் கிறிஸ்துவுடைய கவர்மெண்ட் ரொம்ப பக்கத்தில் தெரியுது. அது ஏற்கனவே உள்ளே வந்திருக்கு. எப்படி நம்ம ஏற்கனவே வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தோம் இல்லையா? அந்த நிலத்துக்கு அடியில் புதைஞ்ச வேதம் மாதிரி உள்ளே இருக்கு. அது வெளியே வரும். 1,44,000 பேர் முடியும் போது வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி இப்போ கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை, ராஜ்யத்தின் ஆரம்பம். இங்கே திருச்சபையின் பிள்ளைகளை தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. சங்கீதம் 46:4-5 வாசிங்க. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிக்கும். இதுக்கெல்லாம் விளக்க நம்ம பார்த்துட்டோம். உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம்,
தேவனுடைய நகரம் என்பது இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு சொல்றார். அவங்களுக்குன்னே ஒரு நதியை வச்சிருக்காராம் தேவன், பேரின்ப நதி. படிச்சிருக்கணுமா? கடைசி கால சத்தியங்கள் அது அவர்களை மகிழ்ச்சியூட்டும், சந்தோஷமூட்டும். பாருங்க, அடுத்தது தேவன் அதன் நடுவில் இருக்கார். எதன் நடுவில்? நதி நடுவில் இல்லை, அந்த நகரத்தின் நடுவில். நம்ம மத்தியில் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவனுடைய அந்த சாயல் இருக்கார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். பாருங்க, இப்போ நம்ம இருக்கிறது டான், அதிகாலை நேரம். இப்போதான் உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளுக்கு தேவன் என்ன செய்ய போறார்னா ஒரு சகாயம் பண்ண போறார். ஸோ ராஜ்யத்தின் ஆரம்பம். இதைத்தான் 2 பேர் 3:13 அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே, அப்போ ஏற்கனவே வாக்கு தத்தம் பண்ணியிருக்கார், நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இதுதான் 3வது உலகம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் ஆரம்பித்த உடனே இங்கே நீதி வாசமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீதி மோசமாக இருக்கும். இப்போ கிறிஸ்து வந்தோடனே நீதி. அப்போ இன்றைக்கெல்லாம் பாருங்கள், இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்டில் சாத்தானுடைய உலகம்னு சொன்னால் கூட பாருங்கள், சில நேரத்தில் ஒரு நீதி நிலைநாட்டப்படுது, நியாயம் பேசப்படுது, ஜனங்கள் புரிந்து கொள்ளப்படுகிறார்கள். ஜனங்களுக்கு நல்லா தெரியுது எது சரி எது தவறுன்னு. அதை வலியுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு நிறைய சப்போர்ட்டும் கிடைக்குது. இப்போவே இந்த நீதி வாசமாக இருக்கிறத கவனிக்கலாம். ஏன்னா மறைமுகமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நீதியை இந்த பூமியில் கொண்டு வந்துட்டார். சாத்தானுடைய அரசாங்கத்திலே கொண்டு வந்து அதை அப்படியே தன்னுடைய அரசாங்கமாக அவர் மாற்றுறார். அதை தான் நம்ம கடந்த வாரத்தில் கூட நம்ம பார்த்தோம். நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை. இப்போ இந்த 2ஆம் வருகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வரார்? நம்ம இதைத்தான் போன சப்ஜெக்டில் பார்த்தோம். பாருங்கள், வெளிப்படுத்தல் 20:1-2 வாசிக்கலாம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வரார். நம்ம படிச்சமணியாக போன தடவை பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேற்றும் வரைக்கும் ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அதன் மேல் முத்திரை போட்டான். அப்போது ஒரு பலமுள்ள ஒரு தூதன் ஒரு பெரிய சங்கிலி எடுத்துகிட்டு வரார். அந்த சங்கிலி எதுக்கு? சாத்தானை கட்டுறதுக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது என்னங்கிறத கடந்த சப்ஜெக்ட்லேயே பார்த்துட்டோம் இல்லையா? பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படுகிற பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் ஞாபகம் இருக்கா? அந்த 4 பேர் ஏன் சொன்னார்னா 4 அமைப்புகள், அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம். இந்த 4 அமைப்புகளை வச்சு தாங்க சாத்தான் இன்டைரக்டாக இந்த பூமியை ஆட்சி பண்ணிட்டுருக்கான். அவன் டைரக்டாக வர்றதில்லை. இப்போது அவனை கட்டுறதுன்னு என்ன அர்த்தம்னா, அவன் எந்த 4 அமைப்புகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கானோ அந்த அமைப்புகளை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே போதும். பாருங்கள், இன்றைக்கி பொருளாதாரம் நல்ல டெவலப் ஆச்சு. அமெரிக்காவில் ஒரு அடி விழுந்தோன்னே இன்றைக்கி பொருளாதாரம் விழுந்துருச்சு, கண்ட்ரோல் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே போகாது. அடுத்து கொரோனா, அமெரிக்காவில் வந்து பொருளாதார வீழ்ச்சி, இன்றைக்கி உலகமே வந்தாச்சு. ஒரு கடுமையான வீழ்ச்சி. பாருங்கள், இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா சாத்தான் விட்டுருந்தா இதெல்லாம் நல்லா டெவலப் பண்ணியிருப்பான். இப்போ என்ன பண்ணியிருக்கார்? ஒரு செயின், லாங் செயின். லாங் செயின்னா நம்ம ஏற்கனவே கடந்த சப்ஜெக்ட் படித்தோம் இல்லையா? நீண்ட காலம் அப்படின்னு அர்த்தம். ஒரே நாளில் சாத்தானை கட்டுறதில்ல, அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அப்போ முதல்ல என்ன செய்யணும்? அவனை பிடிக்கணும். அதுதானே சொல்கிறார். 2வது கட்டணும், 3வது பாதாளத்திலே தள்ளணும். இந்த வேலை தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்துட்ருக்கார் இல்லையா? பிடிச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு கயிறாக போட்டு என்ன பண்ணுறார்? கட்டுறாருன்னா கண்ட்ரோல் பண்ணுறார். இப்போது கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் அவருக்கு ஜஸ்ட் முன்னால் கம்ப்ளீட்டாக பாதாளத்தில் அவனை கொண்டு போய் வச்சுருவார். இப்போ வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியில் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். எப்படின்னா, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படிங்கிற வசனம்.
அப்போது கிறிஸ்துவுடைய அப்போ 1,44,000 பேரும் உயிரோடு வந்ததுக்கப்புறம் தானே, உயிர் தெழுந்ததுக்கப்புறம் தானே கிறிஸ்து உடனே 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பிக்க முடியும். இன்னும் 1,44,000 பேர் தான் முடியலையே. அப்போ 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பிக்கவும் இல்லை, சாத்தான் கட்டப்படவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னாடி வைக்கிறாங்க. கொஞ்சம் புரிந்து கொள்ளுதலில் கொஞ்சம் மிஸ் ஆகுது, அவ்வளோதான். ஆனால் இந்த வசனங்களை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இது ரெவலேஷன் ஸ்டடியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் ஒரு வகுப்பார் உட்கார்ந்துட்டாங்களாம். ஏற்கனவே நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்கு இல்லையா. ஆக்சுவலாக இது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, ஜட்ஜ்மெண்ட் வாஸ் கிவன் அண்ட் டு தம் அப்படின்னு இருக்கும். ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் பார்த்தீங்கன்னா, பண்ட் ஐ சா த்ரோன்ஸ் அண்ட் தே sat upon them and judgment was given unto them அப்படின்னா நியாய தீர்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே நியாய தீர்ப்பு அடைந்தவர்கள் ஒரு அதிகாரத்தில் உட்கார்றாங்க. புரியுதுங்களா? இன்னொரு வகுப்பார் இருக்கிறாங்களா? இந்த 2000 வருஷத்தில் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்ததுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா, 1874க்கு முன்னாடி, அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தாச்சு. ஆனால் அடுத்தது பாருங்க, இயேசுவை பற்றிய சாட்சி, தேவனுடைய வசனம் நிமித்தம் சிரச்சேதம்னா கழுத்து, சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்கள் ஒரு வகுப்பார். இன்னொரு வகுப்பார் பாருங்க, மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காம. அப்ப மிருகம் அதன் சொரூபம், இந்த சொரூபம்ங்கிறது 19ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் ப்ராட்டஸ்டன்ட்டே பெருசாக வந்தது. அப்ப இங்கேயும் நிறைய பேர் வணங்காத ஒரு வகுப்பார் இருக்கிறாங்க இல்லையா, தங்கள் கைகளில் முத்திரை தரித்துக் கொள்ளாதவர்கள். அவங்க யாரு? தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபீட் மெம்பர்ஸ் ஆஃப் தி சர்ச், கடைசி கால பாத அங்கங்கள். இப்போ அவர்களும் என்ன செய்யறாங்கன்னா, கிறிஸ்துவுடனே கூட அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ இயேசு கிறிஸ்துவுடனே கூட 1000 ஆண்டு அரசாண்டார்கள் அப்படின்னா, அப்போ ஏற்கனவே கிறிஸ்து 1000 ஆண்டு அரசாட்சியை துவக்கிட்டார். இவங்க கடைசியாக யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க கிறிஸ்துவுடனே அந்த அரசாட்சிக்குள்ளே போயிடுவாங்க இல்லையா. அப்போ டோட்டல் 1000 இயர்ஸ் கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். அது பல சந்தர்ப்பங்களை படிச்சிட்டோம். இயேசு கிறிஸ்துவே இங்கே வந்து தான் அவர் ராஜ்யத்தை கையில் எடுத்ததுக்கப்புறம் தான் ரிவார்டே கொடுக்குறார். நம்ம படிச்சிருக்க முடியாது, கணக்கு கேட்கும் எஜமான். அப்போ டோட்டல் 1000 வருஷம் காலக்கணக்கில் கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். இப்போ கிறிஸ்து வரார், ஏற்கனவே மரித்த பரிசுத்தவான்களை உயிர் தெழுப்புறார். ஒரு சிலர் உயிரோடு இருக்கிறாங்க, அவர்களை உயிர் தெழுப்பி என்ன செய்கிறார்? தன்னுடைய அரசாட்சியில் அவர் சேர்த்துக்கிறார். இதே வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 பாருங்கள், நம்ம திருவிழியத்தில் பின்பு நான் அரியணைகளை கண்டேன், தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர். அப்போ ஒரு சிலர் என்ன ஆயிட்டாங்க? மேலே போயிட்டாங்க, அவற்றின் மீது விட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே. அதே மாதிரி கீழே பாருங்க, 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவோட அரசாட்சி புரிந்தார். அப்போ ஏற்கனவே கிறிஸ்து புரிஞ்சிட்டு இருக்கார், அது கூட இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா சேருகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சோழ, அப்போ ஏற்கனவே கிறிஸ்துவுடனே சேர்ந்து ஒரு வகுப்பார் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக கிறிஸ்துவோட சேரப்போகிற ஒரு வகுப்பார் இருக்கிறார்கள். ஸோ இந்த வகுப்பாரை பற்றி தான் இப்போ, அந்த வகுப்பார் தான் இப்போ நம்ம கடைசியாக உயிரோடு இருக்கக்கூடிய அந்த திருச்சபை. நல்லா புரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஆங்கிலத்திலேயும் நம்ம அந்த வசனங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ பாருங்கள், இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நாங்கள் சொல்கிறார். வெளிப்படுத்தல் 20 அடுத்த வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இப்போ இது எந்த காலத்துக்குரிய தீர்க்க தரிசனம் பாருங்க. ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, ரட்சிப்பு வல்லமை தேவனுடைய ராஜ்யம் அவருடைய கிறிஸ்துவுடைய அதிகாரம். அப்போ அது உள்ள வந்தாச்சு. அப்படி உள்ள வந்தோன்ன இங்கே என்ன நடக்குது பாருங்க. அப்படி வரும்போது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக, இது எப்போ நடக்குமா? இப்போ ராஜ்யம் ஆரம்பிச்சிருக்கிறப்போ நடக்குமா? இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சுமத்துகிறவன் தாழ தள்ளப்பட்டு போவான். கவனிக்கிறீங்களா? அப்போ ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க கடைசி கால திருச்சபை அங்கம். இன்னும் சொல்ல போனா ஸ்திரீயின் வித்துனுடைய லாஸ்ட் மெம்பர்ஸ். விடமாட்டானா சாத்தான். புரியுதுங்களா? நைட்டும் பகலும் அவங்க மேலே குற்றம் சாட்டிகிட்டே இருப்பானா. ஆனால் என்ன சொல்கிறார்? தாழ தள்ளப்பட்டு போவான். அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 12.
ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து. கவனிக்கிறீங்களா? அப்போ ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, இது பரலோகத்தில் அப்படிங்கிறது பரலோக ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்களை பார்த்து கூப்பிடுற வார்த்தை. அவங்களுக்கு என்ன சொல்றார்? களி கூறுங்கள். ஏற்கனவே உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களை பற்றி சொல்லும்போது களி கூறுங்கள். அடுத்தது பாருங்க, அதே டைம்ல பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவளை இப்ப உயிரோடு இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து சொல்றார் ஐயோ. ஏன்னா பிசாசானவனுக்கு தெரிஞ்சிருச்சான், கிறிஸ்து உள்ள வந்துட்டார், கட்டிட்டார், தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கியிருக்கான். உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும் சொல்றார் பாருங்க. அப்போ சாத்தான் கட்டப்படுறதை பற்றி கடந்த சப்ஜெக்டே பார்த்தோம் இல்லையா? ஒரு சர்டன் லிமிட்ல தேவன் என்ன பண்ணிருக்கார்? கண்ட்ரோல் பண்ணியிருக்கார். ஆனால் கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு அவனுக்கு அனுமதி கொடுத்துருக்கார். அதையத்தான் இங்கே செய்கிறான். தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து, சாக போறோம்னு தெரிஞ்சிருச்சு, ஒரு 100 பேர்த்தையோ கொண்டுட்டு போகலான்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி கடைசி காலம் திருச்சிவின யார் நல்லா வேலை செய்கிறாங்க, யார் நல்லா சத்தியம் பேசிட்டு இருக்கிறாங்க, யார் நல்லா சபையை வழிநடத்திட்டு போகிறாங்க, கரெக்டாக அவங்கள பார்த்து ஒரே அடி. அவங்க மேலே என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்லக்கூடாதோ அத்தனை குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க. ஆனால் என்ன பைபிள் சொல்லுதுன்னா, அது எப்படி சொல்லுவாங்க? இரவும் பகலும். ஏன்னா அவனுடைய காலம் முடிய போகுது, ராஜ்யத்தினுடைய ஆரம்பம் வந்துருச்சு, அவனுக்கு தெரிஞ்சிருச்சு கொஞ்ச காலம்தான், அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள ஸ்திரீயின் வித்து அழிச்சிடணும். அதனால தான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கான். சரி, அப்படின்னு ஆபத்து காலம் வரும்னா பயந்துட வேண்டாம், ஜெயிக்கலாம். கடைசி கால பிள்ளைகள் எப்படி ஜெயிக்கலாம் பாருங்க. 11ஆம் வசனத்தில், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் செத்து போறதா இருந்தாலும் கவலைப்படக்கூடாது, அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல். மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் எப்படி ஜெயிக்கலாம் பாருங்க. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். புரியுதுங்களா? அப்போ ஜெயிக்கலாம் எப்படின்னா, கடைசியான திருச்சபை மரணத்தை குறித்து பயப்படக்கூடாது. மரணத்தை குறிச்சே பயப்படலைன்னா அதுக்கு கூட பெருசாக என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது. இது ஒன்று. ரெண்டாவது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இன்னமும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த தியாகம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ரெண்டாவது. மூணாவது, எதில் ஜெயிக்கலாம்? தங்கள் சாட்சியின் வசனம். நம்ம என்ன வசனம் பேசுகிறோமோ அதற்கு சாட்சியாக முதல்ல நம்ம நிற்கணுமா, ஜெயிச்சிடலாம் இல்லையா? சுருக்கமாக எப்படி சொல்லலாம்? எந்த வசனத்தை நம்ம பேசுகிறோமோ அதுக்கு முதல் சாட்சியை நம்ம தான் நிற்கணும். பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நான் பிரசங்கம் பண்ணினால் என்னிடத்தில் அந்த பொறுமை இருக்கணும். தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணினால் என்னிடத்தில் அந்த தாழ்மை இருக்கணும். அதான். அப்போ தான் என்ன வசனம் சொல்கிறனோ அதுக்கு சாட்சியாக யார் நிற்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சிடலாம். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் சபை மக்கள் போப்பு மார்க்கம் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது அதனால் கஷ்டப்பட்டவங்க பாருங்கள் என்ன பேசுகிறாங்களா பாருங்கள். 5ஆம் முத்திரையை நான் உடைத்த போது, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து, தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். இது உருவகமாக சொல்லப்பட்டது. செத்து போனவங்க இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களா, பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இந்த மாதிரி பாபிலோனும் அவள் குமாரத்திகள் பற்றி படிக்கிறோம் இல்லையா? அவங்களாம் எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாங்க, இதுக்கு நீங்கள் பழி வாங்க மாட்டீங்களா? எது வரைக்கும் நாங்கள் கஷ்டப்படுறது என்று சொல்லும்போது அதற்கு விடை பாருங்க. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளையங்கில் கொடுக்கப்பட்டது, அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய, பாருங்க அப்படின்னா பின்னாடி ஒரு குரூப் இதே மாதிரி கொலை செய்யப்பட போறாங்களா, கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரர், அது கொஞ்ச நாள் கழித்து வரக்கூடிய ஊழியக்காரர்கள், உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரர் மாணவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுங்க சொல்றாங்க பாருங்க. 5ஆம் சபை என்ன சொல்றாங்க, நீங்க சபையை இவ்வளவு தூரம் பாபிலோன் கெடுத்துட்டாங்களே, பழி வாங்க மாட்டீங்களா? அதுக்கு பதில் என்ன, உங்களுடைய சகோதரர் உங்களை மாதிரியே கொலை செய்யப்படுற கொஞ்சம் பேர் ரெடியாக இருக்கிறாங்க, அவங்களுடைய தொகை 1,44,000 பேருடைய தொகை ரெடி ஆகணும். அப்படின்னா இன்னமும் கடைசி காலத்தில் சில சகோதரர்கள் கொலை செய்யப்படுவார்கள். அப்படியா? அந்த மாதிரி ஒன்றும் தெரியலையே. நம்முடைய
சபையில் யாராவது கொலை நடந்திருக்கா? அந்த மாதிரி ஒன்று நடக்கிற மாதிரி சாதாரணமாக செத்து போயிருக்காங்க, உடம்பு சரியில்லாமல் செத்து போயிருக்காங்க, இப்படி தான் நடந்திருக்கு. கொலை பண்ணி செத்து போகிற அளவுக்கு யாராவது இருக்காங்களா என்று சொல்லி கவனிக்கும் போது தீர்க்க தரிசனம். கொலைன்னா தெரியும் இல்லையா? தன் சகோதரனை பகைக்கிறவனே கொலை படிக்கிறோம் இல்லையா? அப்படின்னா இங்கே என்ன கொலை நடந்துட்டுருக்குன்னா, இப்போ ஒரு சகோதரர் பிடிக்கலன்னு வச்சுங்க, அவங்கள பற்றி தப்பு தப்பாக சொல்லி அவங்களுடைய இமேஜையே கெடுத்துறது, அது கொலைபாதகத்துக்கு சமானம்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரலாம் எழுதுகிறான். ஒரு சகோதரனுடைய இமேஜை கெடுத்து ஒரு கெட்ட பெயர் உண்டாக்குறது. ஒரு வேளை ஒரு கெட்ட செயல் செய்திருந்தாலோ அல்லது தவறு செய்திருந்தாலோ அதற்கு நடைமுறைகள் பைபிளில் இருக்குது. அந்த நடைமுறைகளை பின்பற்றாமல் என்ன பண்ணிடுறதுன்னா, ஒரு இம்மெச்சூர்டாக நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா தவறாக பேசிடுவாங்க. டக் டக் டக்குன்னு ஏதோ ஒன்று பேசிடுவாங்க, இமேஜ் கெட்டு போயிடும் இல்லையா? அது கொலை செய்கிற மாதிரி. தனியாக சாகணுங்கிற அவசியம் இல்லைங்க, அவங்க ஏற்கனவே செத்த மாதிரி தான். சில நேரத்தில் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒரு யாராவது ஒருத்தர் அவமானப்படுத்திட்டான், அதுக்கு பதிலாக அவரை அடித்து கொண்டு இருக்கலாங்க சொல்கிறாங்க பாருங்கள். இவ்வளவு தூரம் நீங்கள் அவமானப்படுத்துறத விட பேசாமல் அவர் சாகடிச்சிருக்கலாமே, செத்து போன மாதிரி ஆயிட்டாரே, அந்த மாதிரி இல்லையா? அப்போ அந்த மாதிரி வேலைகள் கடைசி கால திருச்சபையின் பிள்ளைகள் இடத்துல நடக்கும். கொலை செய்யப்படுவார்கள். அவர்கள் கொலை செய்யப்படும் போது 1,44,000 பேருடைய தொகை நிறைவாயிடும். அதுக்காக தான் இந்த பூமி வெயிட் பண்ணிட்டு இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் உலகத்துக்குள்ளே தாங்க வர்றார். வரும்போது முதல் உயிர்த்தெழுந்த திருச்சபை மேல் எடுக்கிறார். உயிரோடு இருக்கிற திருச்சபை கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவர்கள் என்னைக்கு தங்களுடைய கோர்ஸ் முடிக்கிறாங்களோ அவங்க கிறிஸ்துவோடு போயிடலாம். இப்போது இந்த 2ஆம் உலகம் எடுத்தொன்னே 3ஆம் உலகமாக மாறுறதில்லை. முதல் ஸ்டேஜில் கொஞ்சம் உள்ளே வருது, அதுக்கப்புறம் 2வது ஸ்டேஜ் வருது, எபிபனியா ஸ்டேஜ், 3வது அப்போகாலிப்ஸ் ஸ்டேஜ் வரும்போது 3வது உலகம் மொத்தமாக இந்த பூமிக்கு முன்னாடி நிற்கும். அதுக்கு பேர் தான் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். அது எப்போ நடக்கும் பாருங்கள். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11, 12. இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த ஆர்டரில் படிச்சிருவோம், வாசிக்கலாம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. இந்த வசனம் ஆர்டர் கொஞ்சம் மாறி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. தேவனுடைய திட்டத்தில் இது எப்படி பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் வெளியே போகுது. கவனிக்கிறீங்களா? இதைத்தான் 2 பேதுரு 3:10 படிச்சோம் இல்லையா? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். படிச்சோம் இல்லையா? அப்ப கிறிஸ்து வந்த உடனே முதல்ல என்ன நடக்கணும்னா, இங்கிருந்து சாத்தானுடைய அரசாட்சியும் அந்த வானம் பூமியும் அமைப்புகள் அகன்று போகும், அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. அப்படி இருக்கிற இடம் தெரியாம போயிடுமா? இப்பதான் 11ஆம் வசனத்து முதல் பகுதி. அப்படி வெளியே போகும்போது தான் நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன். இது எதை குறிக்குதுன்னா, பர்ஃபெக்டான கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். இன்னும் சொல்ல போனால் சமாதான பகுதி. இப்போ நம்ம இருக்கிறது பயங்கரமான சண்டை பகுதி, அழிவு பகுதி. இது முடிஞ்சோன்னா அடுத்த பகுதியே சமாதான பகுதி அங்கே ஸ்டார்ட் ஆகும். கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். அதைத்தான் 12ஆம் வசனத்தில் மரித்தோர் ஆகிய சிறியோர் பெரியோர் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். எல்லா ஜனங்களும் உயிர் தெளிந்து வந்துடுவாங்க. அப்போது தேவனுடைய திட்டங்கள், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. தேவனுடைய திட்டங்கள் இல்லையா? இது 3ஆம் உலகத்தினுடைய ஆரம்பத்தில் நடக்கிற விஷயம். இதைத்தான் 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் சொல்லுது, வாசிக்கலாம் பாருங்க. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஈக்குவல் பண்ணுங்கிறார். அப்போ எதுக்கு ஈக்குவல் பண்ணும்? முதல் 1000 வருஷத்தில் ஆதாமும் ஏவாளும், கவனிக்கிறீங்களா, அந்த பாவம் மரணத்துக்குள்ள போய் ஓய்வு இல்லாமல் போயிட்டாங்க. அப்போ அதுக்கு நீதியை சரி கட்டணும். அதுக்கு தான் தேவன் 7வது 1000 வருஷத்தை வைக்கிறார். அந்த 7வது 1000 வருஷத்துக்கு பேர் ஓய்வு நாள், கடைசி நாள். இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா? அப்போ பாருங்க, ஆதாமில் ஆரம்பித்த முதல் ஃபஸ்ட்டு 1000 வருஷம், அதுக்கப்புறம் அவருடைய 3வது 1000 வருஷத்தில் ஆபிரகாம் வரார். அந்த ஆசீர்வாதத்தை ரெனியூவல் பண்ணுறார். அதை பண்ணி அடுத்த 3வது 1000 வருஷத்தில் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை, சபையை செலக்ட் பண்ணிட்டு போகிறார். அடுத்த 3வது 1000 வருஷம் பார்த்தீங்கன்னா 7வது நாள்.
இதில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், என் மாம்சத்தை புசித்து, பாருங்க யோவான் 6:54 வாசிக்கலாம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பார்த்தீங்களா, நான் அவனை எப்போ எழுப்புவேன்? கடைசி நாளுக்கு முன்னாடின்னு சொல்ல, அந்த கடைசி நாளுங்கிற ராஜ்யம். அப்போ இன்னைக்கு உயிர்த்தெழுதல் நடந்திருக்குனால இப்போ நம்ம எதுக்குள்ள தான் இருக்கிறோம்? கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி இருக்கிறோம். அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அப்போ எழுப்பி உலக ஜனங்களெல்லாம் உயிர்த்தெழுப்பப்படும் போது நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, 3வது வழியை திறக்கிறார். பெரும்பாதையான வழி இருக்கும், தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை. அப்போ அந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்போது சாத்தான் முழுவதுமாக பாதாளத்தில் அடைக்கப்பட்டிருப்பான். அதனால தான் 9ஆம் வசனம் படிக்கும்போது சிங்கம் அங்கே இருப்பதில்லை அப்படின்னார். எவனை விழுங்கலாமோ என்கிற கர்ஜிக்கிற சிங்கம் இருக்குது, அந்த சிங்கம் தான் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் முற்றிலும் சாத்தானை பாதாளத்தில் போடும்போது, அதாவது முற்றிலும் செயலிழக்க பண்ணும்போது, அப்போ அந்த உலக ஜனங்களை உயிர்த்தெழுப்பான். இவனை முழுசாக கட்டிட்டு தான் உயிர்த்தெழுப்பார். அது வரைக்கும் அவனுடைய வேலை இங்கே நடக்கும். சபை செலெக்ஷனே தேவன் இவனை வச்சு தான் முடிக்க போகிறான். விட்டுட்டார். அவனுடைய கைகளுக்கு கீழே சபை மக்களை விடுறார். நீயே செலக்ட் பண்ண. என்னுடைய பிள்ளைகள் யாராக இருக்கிறாங்களோ அவங்க உன்னுடைய எல்லா சோதனையும் வெற்றி பெற்று என்கிட்ட வருவாங்க. உன்னுடைய புத்தி இருக்கிறவங்க உன்னுடைய போயிடுவாங்க. அந்த மாதிரி தேவன் விட்டுருக்கார். அப்படி விட்டதுக்கப்புறம் அவருடைய ராஜ்யத்தினுடைய அடுத்த பகுதி தான் இந்த கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி வர்றாங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். இதைத்தான் 90ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் பாருங்க. உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவருடைய பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. பாருங்க, உம்முடைய கிரியை உம்முடைய ஊழியக்காரர். அப்போ தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த பூமியில் திருச்சபை, திரள் கூட்டம், இவங்கெல்லாம் அவருடைய கிரியை முடிக்கும் போது தேவனுடைய மகிமை அவருடைய பிள்ளைகளுக்கு முற்றிலும் விளங்கும். பாருங்க, அதில் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். இதுதான் கடைசி வசனம். 3ஆம் உலகத்தினுடைய ஆசீர்வாத பகுதி இதுதான். அதைத்தான் முடிக்கிறார். தேவனே எங்களின் கைகளின் கிரியை உறுதிப்படுத்தும். இப்போ இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் வரும்போது ஏசாயாவில் கூட ஒரு வசனம் படிக்கிறோம் இல்லையா, வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். ஏசாயா 65 21-22 வசனங்கள் பாருங்க. வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. பார்த்தீங்களா, ஒருவர் கட்டுறதும் இன்னொருத்தர் கனி புசிக்கிறதுமாய் இருக்கிறது இல்லை. அப்புறம் ஏனெனில் விருட்சத்தின் நாட்கள் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். எப்படி மாறிடுமா? அப்போ முதல் உலகத்தில் விருட்சம் இருந்தது பாருங்க, விருட்சங்கள், மரங்கள், அதனுடைய கனிகளை பொறிச்சு சாப்பிட்டு கீழ்படிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆதாமுடைய சந்ததிக்கே இருக்குமா. இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா, முதலாம் உலகத்தில் இழந்த ஆதாம் ஏவாள் இழந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் 3ஆம் உலகத்தில் அவருடைய சந்ததிக்கே தேவன் திருப்ப கொடுக்க போறார். அதை எப்படி முடிக்கிறார்னா, நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை வெகு நாளாய் அனுபவிப்பார்கள். இதுதான் சங்கீதம் 90 கடைசி வசனம். அங்கே சொல்கிறார், எங்கள் கைகளின் கிரியை உறுதிப்படுத்தும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய போகிறாங்க? ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி அவருடைய கிரியைகளுக்கேற்ப பலனை, ஆசீர்வாத பலனை தேவன்கிட்ட வாங்கிக்குவான். ஸோ இந்த ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சுருக்கமாக இந்த 3 உலகத்தையும் 90ஆம் சங்கீதத்தில் ரொம்ப அழகாக மோசே எழுதி வச்சுருக்காங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இனி அடுத்த வாரம் இதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய இன்னொரு பாடம் நமக்கு அதிலே நம்ம தியானிப்போம். தேவன் தாமே அதுவரைக்கும் அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.